தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருத்தணி நகராட்சியில் அரசு பள்ளிகளில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்க உள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி. அப்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆட்சியர் பேசியது, அரக்கோணம் பாராளுமன்ற பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அதிகமாக இந்த தொகுதியில் வாக்காளர்களுக்கு ரூபாய் 150 கோடி பணம் விநியோகம் செய்யப்படுகிறது என்று குற்றச்சாட்டு முன்வைத்தது குறித்த கேள்விக்கு அனுமானம் அடிப்படையில் ஆதாரம் இல்லாமல் அவர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் என்று மாவட்ட ஆட்சியர் வளர்மதி அவர்கள் தெரிவித்தார். கி. நாகராஜன், நிருபர், திருத்தணி. என்கிட்ட கொடுத்த அதே பெட்டிஷன் தான் ஜென்ரல் அப்சர்வர்ட்டையும் கொடுத்தாரு. அவரும் அதே தான் சொன்னார். நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டை ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள். ஜென்ரலி நம்ம வந்து கான்ஸ்டியூன்சி முழுக்க கொடுத்துருக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆஸ் பர் இசிஐ கைட்லைன்ஸ் நமக்கு வந்து என்னென்ன டீம்ஸ் போகணுமோ அந்த ஸ்டாச்சுட்டரி டீம்ஸ் போட்டிருக்கோம். இதை தாண்டி எல்லா ஃபிர்காக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸரை வச்சு நம்ம வந்து விஏஓ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட அந்த ரவுண்ட்ஸில் இருக்க சொல்லியிருக்கோம். நேற்றுலேருந்து நம்ம விஜிலண்ட்டாக நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதுபோல் எங்கேயாவது நமக்கு வந்து குற்ற தகவல் வந்ததுன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு வர தகவலும் சரி, ஏஆர்ஓஸ்க்கு வர தகவல், எனக்கு வர தகவல் எல்லாமே உடனடியாக அந்தந்த டீம்ஸ்க்கு சொல்லி விசாரிக்க சொல்லுவோம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து எதுவுமே பிடிக்கல. இதை தாண்டி அவர் கண்ட்ரோல் ரூமுக்கு காலே பண்ணாமல் கண்ட்ரோல் ரூமில் யாருமே ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மேடம், அதாவது அந்த இன்னைக்கு காலையில் தானே அவர் அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தார். வெளியில் வந்த பிறகு திருப்பி எடுத்து கால் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணியிருக்காரு. ஆமாம். இப்போ சோழிங்கூரில் வந்து 20 லட்ச ரூபா பணம் வந்து பிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த பிடிக்கப்பட்ட பணம் வந்து பறக்கும்படை பிடிச்சாங்க. திமுகவினர் வந்து இது அப்படின்னு ஒரு புகார் சொன்னார். அங்கே போய் பார்த்தப்போ அந்த வண்டியில் உண்மை இல்லை, பணமே இல்லை. இன்னொன்று அவர் 2 நம்பர் சொன்னார். ஒரு நம்பர் தான் அந்த சொன்ன வண்டியோடது கரெக்டு, இன்னொரு நம்பர் வந்து மாறி இருந்தது. இருந்தாலும் அவர் சொன்ன 3 நம்பரில் ஒன்று அந்த வண்டியில் இருக்கிறது அதையும் செக் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். அதுதான் நான் சொல்கிறேன். சரி மேடம், இப்போ இங்கே வந்து ஆஸ் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக நம்ம வந்து இங்கே என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பார்க்க தான் வந்திருக்கேன்.